ஹே காய்ஸ், ஒரு கோபி 65 ரெசிபியோட வந்துட்டோம்ல. பாயம்மா கோழி 65 ரெசிபி இல்லாம காலி 65 ரெசிபியோட வந்திருக்கேன்னு யோசிக்க வேணாம். சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட பார்க்கலாம். மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை இந்த அளவுக்கு குட்டி குட்டியா நான் சாப் பண்ணி எடுத்திருக்கேன். சாப் பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவர் பூ மேல கொதிக்கிற தண்ணி ஊத்தி 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷத்துக்கு மூடி போட்டு ஓரமா வச்சிடலாம். இந்த கேப்ல மசாலாவை ரெடி பண்ணி 2 டீஸ்பூனுக்கு கடலை மாவு, 2 டீஸ்பூனுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு, 1 டீஸ்பூனுக்கு அரிசி மாவு, அவன் தலை மேல கொஞ்சமா உப்பு, 1 டீஸ்பூனுக்கு நல்ல மிளகாத்தூள், காரம் வேணா 1.5 டீஸ்பூனுக்கு போட்டுக்கலாம், 1 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு, அரை லெமன். இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சமா தண்ணி விட்டு, ரொம்ப தண்ணியாவும் இல்லாம ரொம்ப திக்காவும் இல்லாம இந்த பதத்துக்கு பர்ஃபெக்டா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணியில 15 நிமிஷமா ஊறிட்டு இருக்க காலிஃப்ளவரை தண்ணி எல்லாம் நல்லா வடிச்சு விட்டு இந்த மசாலாவோட சேர்த்து கையை வச்சு நல்லா மசாலா எல்லாம் காலிஃப்ளவர்ல படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட. அடுப்புல வச்சு காலிஃப்ளவரை கொதிக்க வைக்கல, கொதிக்கிற தண்ணியை தான் காலிஃப்ளவர்ல 15 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். எண்ணெய் சட்டியை அடுப்புல வச்சு எண்ணெய் நல்லா சூடான 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொதிக்கிற எண்ணெயை காலிஃப்ளவர் மேல விட்டு கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு போட்டோம்னா நல்லாவே காலிஃப்ளவர் கிறிஸ்பியா. முடிஞ்ச அளவுக்கு அகலமான பாத்திரமா இருந்துச்சுன்னா அதுல போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி குட்டி பாத்திரத்துல போடும் போது எல்லாமே நடுவுல ஒன்னா மிக்ஸ் ஆயிரும். எப்பவுமே காலிஃப்ளவரை போட்ட உடனே இமீடியட்டா திருப்ப கூடாது, அப்ப மசாலா எல்லாம் பிரிஞ்சு போயிடும். நடுவுல எல்லாம் ஒன்னு சேர்ந்து இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நல்லா ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி கரண்டியை வச்சு லைட்டா பிரிச்சு விட்டு திருப்பி போட்டோம்னாலே எல்லாமே பிரிஞ்சிருவாங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா 2 சைடும் திருப்பி விட்டு எடுக்கணும். ஏன்னா நம்ம பச்சை காலிஃப்ளவரை தான் நம்ம மசாலா போட்டு ஆட் பண்ணியிருக்கோம். மசாலா கொஞ்சம் கூட பிரியாம சூப்பரா வரும். குட்டீஸ்க்கு குட்டி குட்டியா கோழி 65ன்னு ஏமாத்தி கொடுத்துடலான்னு போட்டிருக்கு. பேலன்ஸ் இருக்கிற மசாலால ஒரு 1/4 வெங்காயத்தை இந்த மாதிரி பரட்டி விட்டு பொரிச்சு எடுத்தாதான் மசாலாலாம் வேஸ்ட் ஆகாம குடும்பஸ்திரீன்ற ஒரு ஃபீலே வரும். ஏதோ வேஸ்ட் பண்ணாம சமைச்சிட்டோம்னு ஆஸ்கார் அவார்டு வாங்கின ஃபீல் இருக்கும். ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் இந்த மாதிரி சாட் மசாலாவை தான் மேல போட்டு கொடுப்பாங்க. மசாலாலாம் சேர்த்து ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது, டைரக்டாவே நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இன்கேஸ் நீங்க ஊற வச்சுதான் சமைக்க போறீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் கார்ன்ஃபிளவரை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுங்க. பொரிக்கிற நேரத்துல இன்னொரு 1 டீஸ்பூன் கார்ன்ஃபிளவரை ஆட் பண்ணி பொரிச்சோம்னா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்களும் உங்க கிச்சன் தியேட்டர்ல ட்ரை பண்ணிட்டு இது சூப்பர் ஹிட் ஆச்சா இல்ல மொக்க வாங்குச்சான்னு சொல்லுங்க. நன்றி.